பிள்ளையே, உன் கையில் பணம் நிற்கும் ஒரு காலம் தொடங்குகிறது. இந்த வார்த்தைய அவசரமா கடந்து போகாதே. ஏனென்றால் பணம் சம்பாதித்தும் கையில் நிற்காமல் போன நாட்கள் உனக்கு தெரியும். சம்பளம் வந்த நாளே யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று கணக்கு பார்த்திருக்கிறாய். ஒரு பக்கம் வீட்டு செலவு, இன்னொரு பக்கம் கடன். எதிர்பாராத ஒரு செலவு வந்தால் இதை எப்படி சமாளிப்பது என்று இரவு முழுவதும் யோசித்திருக்கிறாய். பிள்ளையே, மற்றவர்களிடம் நீ சிரித்து பேசலாம். ஆனால் பணத்தை பற்றிய கவலை வந்தால் அந்த சிரிப்புக்கு பின்னால் இருக்கும் உன் பயம் எனக்கு தெரியும். நீ பலமுறை உன்னிடமே கேட்டிருக்கிறாய், நான் எவ்வளவு உழைத்தாலும் ஏன் பணம் என் கையில் நிற்கவில்லை? எப்போது நான் நிம்மதியாக வாழப்போகிறேன் என்று. பிள்ளையே, அந்த கேள்வியை நான் கேட்காமல் இல்லை. உன் கணக்கு புத்தகத்தில் இருக்கும் எண்ணிக்கைகளை விட அந்த எண்ணிக்கைகளை பார்த்து கொண்டிருக்கும் உன் மனதை நான் பார்த்திருக்கிறேன். சில மாதங்களில் பணம் வந்திருக்கிறது, ஆனால் அது வருவதற்கு முன்பே செலவாகிவிட்டது. சில நேரங்களில் உனக்காக ஒன்றை வாங்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறாய், ஆனால் இப்போது வேண்டாம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று உன்னை நீயே சமாதானப்படுத்தியிருக்கிறாய். உனக்கு பிடித்தவர்களுக்காக செலவு செய்யும் போது கூட என்னிடம் மீதம் இருக்குமா என்ற கணக்கு உன் மனதுக்குள் ஓடியிருக்கிறது. பிள்ளையே, உனக்கு பணம் வேண்டும் என்று மட்டுமில்லை, பணம் இல்லாத போது வரும் அந்த அவமானம் வேண்டா. யாரிடமும் கை நீட்ட வேண்டிய நிலை வேண்டா. ஒரு சிறிய பிரச்சனை வந்தாலே மனம் உடைந்து போகும் அந்த நிலை வேண்டா. நாளைக்கு என்ன செய்வ என்ற பயத்தோடு தூங்க வேண்டா. இதுதான் உன் உண்மையான ஏக்கம். அதனால்தான் இன்று நான் உன்னிடம் பணத்தை பற்றி மட்டும் பேசவில்லை. உன் கையில் பணம் நின்று உன் மனத்திலும் நிம்மதி நிற்கும் ஒரு மாற்றத்தை பேசுகிறேன். பிள்ளையே, நீ கவனித்திருக்கிறாயா? சில நேரங்களில் உன் கையில் பணம் வந்ததும் நீ பல நாட்களாக தள்ளி வைத்திருந்த தேவைகள் ஒன்றாக வந்து நிற்கின்றன. ஒரு பில், ஒரு கடன், வீட்டு செலவு, யாருக்காவது உதவி, எதிர்பாராத ஒரு பழுது. இப்படி பணம் வருவதற்காக காத்திருந்த எல்லாமே பணம் வந்தவுடன் உன் கதவை தட்டுகிறது. அதனால் நீ சம்பாதிப்பது குறைவு என்று மட்டும் நினைத்து விடாதே. சில நேரங்களில் உன் கையில் வரும் பணத்திற்கு முன்பே அதற்கான பல பொறுப்புகள் வரிசையில் நிற்கின்றன. ஆனால் பிள்ளையே, இந்த நிலை எப்போதும் இப்படியே இருக்க வேண்டியதில்லை. இனிமேல் உன் கையில் வரும் ஒவ்வொரு பணமும் வந்தவுடன் காணாமல் போகும் பணமாக இருக்க வேண்டியதில்லை. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. சம்பாதிப்பதில் மட்டுமல்ல, பணத்தை பிடித்து கொள்ளும் நிலையிலும். பிள்ளையே, இன்னொரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்க வேண்டும். உன் கையில் அதிகமாக வர வேண்டும் என்று மட்டும் நான் விரும்பவில்லை. அது வந்த பிறகு அதை தாங்கிக் கொள்ளும் மனமும் அதை சரியாக நடத்தும் ஞானமும் உனக்குள் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பெரிய தொகை உன் கையில் வந்துவிட்டால் மட்டும் வாழ்க்கை மாறிவிடாது. அதை எப்படி காப்பது, எங்கே பயன்படுத்துவது, எங்கே நிறுத்துவது, யாருக்காக செலவு செய்வது, எதற்கு இல்லை என்று சொல்வது, இதை தெரியாமல் வந்த பணமும் மீண்டும் உன்னை விட்டு போய்விடும். அதனால்தான் பிள்ளையே, நான் உனக்கு பணம் வர வேண்டும் என்று மட்டும் சொல்லவில்லை. பணம் வந்தால் அதை தக்க வைத்துக் கொள்ளும் மனிதனாக நீ மாற வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஒருவேளை நீ கேட்கும் அந்த பெரிய மாற்றத்திற்காக உன் கையில் இருக்கும் சிறிய தொகையிலிருந்தே இந்த பாடம் தொடங்க வேண்டியிருக்கலாம். இன்று 50 ரூபாயை மதிக்க கற்றுக்கொள்ளும் மனம் நாளை பெரிய தொகையை பொறுப்புடன் நடத்தும் மனமாக மாறலாம். நீ கேட்கும் நிதி ஆசீர்வாதம் உன்னை அழிக்காமல் உன்னை உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் உன் கையையும் உன் மனதையும் இப்போதே தயார்படுத்திக்கொள். பிள்ளையே, ஒரு நாள் சம்பளம் வந்ததும் முதலில் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று பயந்து கணக்கிடாமல் இதில் எனக்காகவும் இருக்கிறது என்று நிம்மதியாக பார்க்கும் நாள் உனக்கு வேண்டும். வீட்டில் ஒரு அவசர செலவு வந்தாலும் இப்போது என்ன செய்வது என்று உடைந்து போகாமல் இதற்காக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலை உனக்கு வேண்டும். அதுதான் நான் உன்னிடம் பேசும் மாற்றம். நீ நினைத்து கொண்டிருப்பது போல ஒரே இரவில் ஒரு பெரிய தொகை வந்து எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்பதல்ல. உன் கையில் பணம் தங்க ஆரம்பிக்கும் ஒரு புதிய நிலை உருவாக வேண்டும் என்பதுதான். பிள்ளையே,
அதற்காக நீ முதலில் ஒரு விஷயத்தை விட்டுவிட வேண்டும். உன்னிடம் பணம் வந்தவுடன் அது முழுவதும் பிறருக்காகத்தான் என்று நினைப்பதை, நீ எல்லோருக்கும் உதவ வேண்டும், எல்லோருடைய தேவையையும் நீ தீர்க்க வேண்டும் என்று நினைத்து உன்னுடைய தேவையை கடைசியில் வைக்கும் பழக்கத்தை மாற்று. நீ சுயநலமாக இருக்கச் சொல்லவில்லை, ஆனால் உன் கையில் ஒன்றுமே இல்லாமல் போகும் அளவுக்கு நல்லவனாக இருக்காதே. பிள்ளையே, உன் வாழ்க்கையில் பணம் நிற்க வேண்டுமென்றால் பணம் வந்தவுடன் அது எங்கே செல்கிறது என்பதை நீ கவனிக்க வேண்டும். உனக்கு தெரியாமல் வெளியேறிக் கொண்டிருக்கும் சிறிய சிறிய செலவுகளை கவனி. ஒவ்வொரு நாளும் பெரிய தொகை போக வேண்டியதில்லை. சிறிய தொகைகள் சேர்ந்து மாதத்தின் முடிவில் பெரிய வெற்றிடமாக மாறும். நீ இதை உணர ஆரம்பிக்கும் நாளிலிருந்து உன் கையில் பணம் நிற்கும் விதமும் மாற ஆரம்பிக்கும். ஆனா இன்னொரு விஷயம், உன் வருமானம் குறைவா இருந்தா உன்னை குற்றம் சொல்லாதே. உழைக்காம இருப்பதா எல்லாம் நடக்கிறது என்று நினைக்காதே. நீ உழைத்திருக்கிறாய், பலமுறை உன் சக்திக்கு மேல் உழைத்திருக்கிறாய். சில நேரங்களில் உனக்கு அதிக பணம் தேவைப்படுவது உண்மை. அதனால் உன் வாழ்க்கையில் புதிய வருமானத்துக்கான வழியையும் கவனிக்க ஆரம்பி. ஒரு கூடுதல் வேலை இருக்கலாம், உன் திறமையை பயன்படுத்தும் ஒரு வாய்ப்பு இருக்கலாம், நீ முன்பு கவனிக்காம விட்ட ஒரு தொடர்பு இருக்கலாம். ஒரு சிறிய முயற்சி நாளை பெரிய வருமானமா மாறலாம். ஆனா பிள்ளையே, எல்லாவற்றையும் இதுதான் என் பண பதில் என்று பிடித்து கொள்ளாதே. உனக்கு வரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பார்த்து, இது உண்மையிலேயே நல்லதா, இது ஏமாற்ற இல்லையா, இது தேவையற்ற ஆபத்து இல்லையா, இது என்னை இன்னும் பெரிய பிரச்சனையை தள்ளுமா என்று பார். ஏனென்றால் பணத்திற்காக அவசரப்படும் போது தவறான கதவு கூட நல்ல கதவு போல தெரியும். உனக்கு அப்படி வேண்டா. பிள்ளையே, உன் கையில் பணம் நிற்கும் காலம் என்றால் பணம் மட்டும் அதிகமாக வருவது அல்ல. தவறான இடங்களிலிருந்து பணம் வெளியேறுவது குறைவதும், உன் வருமானம் வளர்வதும், உன் கடன் மெதுவாக குறைவதும், உனக்காக ஒரு தொகை ஒதுக்கப்படுவதும், இவை எல்லாம் சேர்ந்து உருவாக்கும் ஒரு புதிய நிலை. ஒரு நாள் பணம் வந்ததும் உடனே எல்லாம் போய்விடவில்லை என்பதை நீ கவனிப்பாய். இன்னொரு நாள் அவசரமாக யாரிடமும் கேட்க வேண்டிய நிலை வராது. இன்னொரு நாள் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஒன்றை பயமில்லாமல் வாங்க முடியும். இன்னொரு நாள் உன் கணக்கில் ஒரு தொகை இருக்கிறது என்பதை பார்த்து, இது என்னுடைய பாதுகாப்பு என்று நிம்மதியாக சுவாசிப்பாய். பிள்ளையே, அந்த நாளை நினைத்துப்பார். சம்பளம் வந்த நாளில் மட்டும் மகிழ்ச்சி அல்ல, மாதம் முடியும் நாளிலும் உன் கையில் ஏதாவது இருக்கும். அதுதான் உனக்கு தேவை. நீ மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து, அவர்களிடம் மட்டும் எப்படி பணம் இருக்கிறது என்று கேட்க வேண்டியதில்லை. உன் வாழ்க்கையை உன் வாழ்க்கையாக பார்த்து நடத்த ஆரம்பி. உனக்கு எவ்வளவு வருகிறது என்பதை விட உனக்கு வருவது எவ்வளவு தங்குகிறது என்பதையும் கவனி. பிள்ளையே, நீ இப்போது ஒரு முடிவு எடு. பணம் வந்தவுடன் எல்லாவற்றையும் செலவு செய்துவிடும் பழக்கத்தை விட்டுவிடு. உன் கையில் முதலில் சிறிய தொகைதான் மிஞ்சட்டும், பரவாயில்லை. அந்த சிறிய தொகையை மதிக்க ஆரம்பி. இன்று 1000 முடியவில்லை என்றால் 100, 100 முடியவில்லை என்றால் 50. தொகையின் அளவு முக்கியமல்ல, உன் மனதில் உருவாகும் புதிய பழக்கம்தான் முக்கியம். என்னிடம் வந்தது முழுவதும் போக வேண்டும் என்ற பழைய வாழ்க்கையிலிருந்து, என்னிடம் வந்ததில் ஒரு பகுதி என்னிடமும் இருக்க வேண்டும் என்ற புதிய வாழ்க்கைக்கு நீ நகர வேண்டும். பிள்ளையே, இன்னொரு முக்கியமான விஷயம், உனக்கு பணம் வந்தா உன்னை மீண்டும் ஏழை மனநிலைக்குள் தள்ளும் பழைய பயத்தை பிடித்து கொள்ளாதே. இது போய்விடும், மீண்டும் ஒன்றும் இருக்காது என்று ஒவ்வொரு நாளும் பயப்படாதே. பணத்தை மதித்து நடத்து, ஆனால் பணத்தையே உன் ஆண்டவனாக மாற்றாதே. உன் நிம்மதியை பணத்திடம் ஒப்படைக்காதே. பணம் உனக்கு ஒரு கருவி, உன் வாழ்க்கையை நடத்த உதவும் ஒன்று, உன் மதிப்பு அல்ல. பிள்ளையே, நீ இவ்வளவு நாட்கள் பணத்திற்காக அழுதிருக்கிறாய். அதனால் உன் கையில் பணம் வந்தாலும் உன் மனம் மாறாமல் இருந்தால் மீண்டும் அதே சுற்றுக்குள் போய்விடலாம். அதனால்தான் இன்று உன் கையையும் உன் மனதையும் இரண்டையும் மாற்றச் சொல்கிறேன். நீ சம்பாதி, நீ சேமி.
தேவையான இடத்தில் செலவு செய். தவறான சுமைகளை ஏற்காதே. உன் திறமைக்கு ஏற்ற புதிய வாய்ப்புகளை தேடு. உன் கையில் இருப்பதை மதித்து நட. பிள்ளையே, இப்போது நான் உனக்கு ஒரு தெளிவான வார்த்தையை சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் பணம் வராத கதையிலிருந்து வந்த பணம் தங்கும் கதைக்குள் நீ நுழைய வேண்டும். உன் கையில் பணம் நிற்கும் காலம் தொடங்குகிறது என்றால், நாளை காலையில் வங்கி கணக்கில் திடீரென்று பெரிய தொகை இருக்கும் என்று நான் சொல்லவில்லை. உன் பண வாழ்க்கையின் முறை மாறும் என்று சொல்கிறேன். உன் வருமானத்தை பற்றிய புதிய சிந்தனை வரும். தேவையற்ற செலவை நிறுத்தும் தெளிவு வரும். நல்ல வாய்ப்பை அடையாளம் காணும் அறிவு வரும். உனக்காக ஒரு தொகையை வைத்திருக்கும் பழக்கம் வரும். மெதுவாக உன் கையில் இருந்த பணம் உன்னிடமே தங்க ஆரம்பிக்கும். பிள்ளையே, நீ இத்தனை நாட்களாக கேட்டது எப்போது எனக்கு பண நிம்மதி வரும் என்பதுதான். இன்று அந்த கேள்வியை மட்டும் கேட்டு நிற்காதே. இன்றிலிருந்து உன் பணத்தை நீயே வேறு விதமாக நடத்த ஆரம்பி. உனக்கு வரும் பணத்தில் ஒரு சிறிய பகுதியையாவது உனக்காக ஒதுக்கு. தேவையில்லாத ஒரு செலவை நிறுத்து. உன் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு வழியை தேடு. ஒரு கடனை குறைக்க ஒரு முடிவு எடு. இந்த 4 விஷயங்களில் ஒன்றை இன்று செய். ஏனென்றால் மாற்றம் என்பது மனதில் மட்டும் நடக்கக்கூடாது, உன் வாழ்க்கையிலும் தெரிய வேண்டும். அப்போது என்னிடம் ஒன்றுமே இல்லை என்று நினைத்தேன், ஆனால் அங்கிருந்துதான் என் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது என்று சொல்ல வேண்டும். அந்த நாளுக்காக அல்ல, இன்றிலிருந்தே உன் கையில் இருக்கும் பணத்தை வேறு கண்களால் பார். அது சிறியதாக இருந்தாலும் மதிப்புடன் பார். அது அதிகமாக இருந்தாலும் பொறுப்புடன் பார். உன் கையில் பணம் நிற்கட்டும். உன் வீட்டில் தேவைகள் நிறைவேறட்டும். உன் மனதில் இருந்த அந்த நாளைக்கு என்ன செய்வேன் என்ற பயம் குறையட்டும். பிள்ளையே, நீ பணத்தை மட்டும் தேடவில்லை, நீ நிம்மதியை தேடுகிறாய். அந்த நிம்மதிக்கான முதல் அடியை இன்று எடு. ஆண்டவரே, என் கையில் வரும் பணத்தை வீணாகி போகாமல் காத்தருளும். சரியான வழியில் சம்பாதிக்கும் அறிவையும் தேவையில்லாததை மறுக்கும் கட்டுப்பாட்டையும், எனக்காக ஒரு பகுதியை வைத்துக் கொள்ளும் ஞானத்தையும், நல்ல வாய்ப்பை அடையாளம் காணும் தெளிவையும் தாரும். என் கையில் பணம் நிற்கட்டும். என் வீட்டில் தேவைகள் நிறைவேறட்டும். என் மனதில் நிம்மதி நிறையட்டும். பிள்ளையே, இந்த வார்த்தை உன் வாழ்க்கையை தொட்டிருந்தால் ஆமேன் என்று எழுதிவிடு. பணத்தை பற்றிய இதே போராட்டத்தில் அமைதியாக இருக்கிற ஒருவரை நீ நினைத்தால் இந்த வார்த்தையை அவர்களுடன் பகிர்ந்து கொள். ஆண்டவர் உன் கையில் வரும் பணத்தையும், உன் வீட்டின் தேவைகளையும், உன் மனதின் நிம்மதியையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.